நாளும் கோளும் என்ன செய்யும் நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கிரன் ஜோதிடர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரேஷ்ட குருமுறை என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்முடைய தமிழ் கடவுளான முருகபெருமானை பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரும். கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. வரக்கூடிய இப்ப பார்க்கக்கூடிய பயிற்சி ஆடி மாத பலன் எப்படி? ஆடி மாதம் 12 ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்கிறார்? இந்த மாசத்துல ஒரே ஒரு யோகம் மட்டும்தாங்க, சிவராஜ யோகம். முழுக்க முழுக்க ஆடி மாசத்துல இருக்குது. சூரியனும் குருவும் சேர்ந்து சிவராஜ யோகத்துல இந்த ஆடி மாசம் பறக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு ஜாதகத்துல, யாரோட ஜாதகத்துல சூரியன் குரு நல்லா இருக்கு அவங்க எல்லாம் பெரிய லெவலுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகணும். அப்படிப்பட்ட யோகம் தான் இந்த மாசத்துல. அது 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்குது? உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கங்க. திசா புத்தியை பார்த்துட்டு எடுத்தா பலன் துல்லியமா வரும். அது மட்டும் இல்லைங்க, இந்த மாசத்துல முக்கியமான விசேஷம் ஏற்படுதான் ஆடி அமாவாசை. எப்படி? இறந்த முன்னோர்கள் நம்ம வீட்டை தேடி வருவாங்க. எல்லாருமே ஆடி அமாவாசையை மெயினா மிக சிறப்பாக கொடுங்க. எல்லா இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதா ரொம்ப விசேஷம். எப்ப தெரியுமா வருது ஆடி அமாவாசை? ஆடி மாசம் 27ஆம் தேதி மகாலய அமாவாசைங்கிறது ஆடி அமாவாசை. இதான் இந்த மாசத்தோட விசேஷம். இதை விட பயங்கரமான விசேஷம் இந்த மாசத்துல மெயினா பெண் பரிவார தெய்வத்துக்கு சூப்பரா இருக்கும். எல்லா அம்மன் கோயிலையும் பாருங்க, ஆடி பூர திருவிழா ஆடி மாசம் 29ஆம் தேதி எல்லா அம்மன் கோயிலும் விசேஷமா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஆடி மாசம் சிவராஜ யோகம். இது அன்பார்ந்த ரிஷபராசி என்பர்களே, பொதுவாக ரிஷபராசி கால சக்கரத்தின் 2வது ராசி தான் இந்த ரிஷபராசி. எப்போதுமே சரி, குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே குணம்னா ரிஷபராசி மட்டும் நம்ம அதிகமா சொல்லலாம். அப்படி ரிஷபராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க, ரொம்ப நாகரீகமான குணமும், நல்ல ஒழுக்கமான குணமும், நல்ல திறமையான குணமும், நிறைய கற்பனையை ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும், ஒரு வேலை கொடுத்தா அதை முன்னாடியே திங்க் பண்ணி கற்பனையை சிந்திக்கக்கூடிய ஒரே குணம் எதுனா அந்த ரிஷபராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் இது இறைவனுக்கு உகந்த மாசம். நல்லா தெரிஞ்சுக்கணும். எப்படி? நம்முடைய இறைவனுக்கு இது உகந்த மாசம். ஆடி மாசங்கிறது எல்லாருமே தெய்வ வழிபாடுக்கு இந்த மாசம் தனியா ஒதுக்கிடுறாங்க. ஆடி மாசங்கிறது அப்படிப்பட்ட ஆடி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நல்லா தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே ஆடி மாசம் பலன் பார்க்கணும்னா குரு சுக்கிரன் ஜோதிட டிவில உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி, இப்ப எதுவும் கிரக புத்தி மாறுதா, இதை மட்டும் நீங்க பார்க்கணும். வேற எதையும் பார்த்துறாதீங்க. எப்படி? திசா புத்தி கிரகம் மாறுதா மட்டும் பாருங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த 3 நட்சத்திரம் பிறந்திருக்கும். என்ன நட்சத்திரம்? கார்த்திகையா, ரோஹிணியா, மிருகசீடம். இப்ப எல்லாருக்குமே ஒரே மாதிரி திசா புத்தி ஜாதகத்துல நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்கும், இதுல போங்க, இதுல போகாதீங்க, இதை பண்ணுங்க பண்ண ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சுதான் திசா புத்தி வச்சுதான் சொல்ல முடியும். நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு நீங்க இந்த ஆடி மாசத்தை உள்ள வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். அனைவருமே இந்த ஆடி மாசம் எல்லாருமே உங்க ஜாதகத்தை பார்க்கணும். எப்படி? ஆடி மாசம் பிறந்தாவே அடுத்த மாசம் என்ன செய்யுங்கிற பிளானுக்கு நீங்க போகணும். அதுக்காக எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து ஆடி மாசம் பார்த்துக்கங்க. அடுத்த மாசம் பிளான் பண்ணிக்கங்க எது பண்ணலாம். அதனாலதான் உங்களை எல்லாருமே ஜாதகத்தை பார்க்க சொல்றேன். யாரு? கடகராசிய. பொதுவாகவே இந்த கடகராசியில சூரிய பவன் சஞ்சாரம் செய்யறதுதான் இந்த டைமிங். அது மட்டும் இல்லைங்க, சூரிய பவனும் சூரியன் குரு சேர்ந்து இருக்க சிவராஜ யோகம் அமைஞ்சிருக்குங்க. அதனால இந்த யோகம் ஒரு சில பேர் யோகத்தை கொடுத்துரும். எப்படி? தலைமை பொறுப்பும், பணம், பொருள், நல்ல ஒழுக்கம், ஒரு உயர்ந்த அந்தஸ்து கௌரவமான கிரகம் குரு பவன் சேர்ந்து சூரிய பவன் சேர்ந்து ஆடி மாசத்துல ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க. இது சரியான டைம் பார்த்துக்குங்க. நீங்க ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது நிறைய பேருக்கு டக்குன்னு யோகத்தை காட்டிடும். எப்படி? உங்களை எதிர்க்கக்கூடிய எப்படிப்பட்ட எதிரியா இருந்தாலும் உங்க காலடியில் வந்துருவான். அதனால எல்லாருமே ஜாதகத்தை பாருங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம். கிரகமே பார்க்கணும். ஒரு ராசிலே செவ்வாய் இருக்காரு. எப்படி? உங்க ராசிலே செவ்வாய் பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல புதன் பகவான். புதன் சூப்பரா உட்காந்துருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்துருக்கு. ஆடி மாசம் ஃபுல்லா சூரிய பகவான் இங்கதான் இருப்பாரு. அடுத்து 4ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் சேர்ந்துருக்காங்க. அடுத்து பாருங்க ஸ்ட்ரைட்டா 10ஆம் இடத்துல. எப்படி? 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு பகவான். 11ஆம் இடத்துல பார்த்தோன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்றாங்க. இதான் கிரகத்துடைய அமைப்பு. இதுல 3 கிரக பிரிச்சு விடுங்க. இது எல்லாமே ஆடி மாசம் தமிழ் தேதி எடுத்துக்கோங்க. ஆடி மாசம் 17ஆம் தேதிக்கு அப்புறம். எப்படி? ஆடி 17 செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துக்கு சூப்பரா போய் உட்கார்றாரு. அடுத்து 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் கடகர ராசிக்கு வர்றாரு. எப்படி? சூரியன் குரு புதன் எல்லாமே இணையும். 21 ஆடி 21
அடுத்து பார்த்தோன்னா 16ஆம் தேதி எப்படி ஆடி மாசம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் வந்து 5ஆம் பாவத்துக்கு போறாரு, பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு. சுக்கிரனும் சனியும் பார்த்துக்கும் எப்ப நான் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஆடி 16 இன்னும் மறந்துடக்கூடாது. இப்ப உங்க ராசி அதிபதி எங்க இருக்கிறாரு? 4ஆம் இடத்துல கேந்திரத்துல, கேந்திர யோகத்துல திக்பலமா இருக்காரு. இதை மறந்துடக்கூடாது. அப்படி திக்பலமா இருக்கிறார். எந்த வீட்டுல உட்காந்துருக்காரு? அரசாங்கம், அதிகாரி, ஒரு எல்லாரையும் ஒரு நிர்வாகமானுடைய கெப்பாசிட்டியான இடத்துல அவர் போய் உட்காந்துருக்காரு. அப்ப நீங்க எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? நீங்க கோழைகள் கிடையாது ரிஷபராசி. இப்ப வீரங்கிற திறமை வெளியில கொண்டாங்க. உங்கள்ட்ட கற்பனை இருக்கு, கலை இருக்கு, எல்லாமே ஜெயிக்கக்கூடிய திறமை உங்கள்ட்ட இருக்கு. அதை நீங்க வெளியில கொண்டாடல. இதான் ரிஷபா உங்களுக்கு வீக்கு. உங்கள்ட்ட எல்லா திறமையும் இருக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க நமக்கு மட்டும் தான் கஷ்டம் நடக்கணும். எல்லாரும் சொல்றீங்க. எத்தனை பேர் ரிஷபராசில கஷ்டப்படுறீங்களோ அனைவருக்குமே சொல்றேன், இந்த நேரம் நல்ல நேரம், இதை விட்டுறக்கூடாது. எனக்கு ஒரு ராசியில செவ்வாய் எப்படி ராசியில தைரியமான கிரகம் இங்க உட்கார்ந்து இருக்குது. அடுத்து உங்க ராசி அதிபதி சூரியன் வீட்டுல 16ஆம் தேதி வரை நான் தான் ராஜான்னு சொல்லி உட்காந்து வச்சிருக்காரு உங்களை. அதுவும் திக்பலத்துல உட்காந்துருக்காரு. வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில வெற்றியை கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் 3ஆம் இடத்துல எங்க இருந்தார்? 3ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணாரா? 4ஆம் இடத்தை விரயம் பண்ணார். குடும்பத்துல நிம்மதியை விரயம் பண்ணி விட்டார். ஜாதல சரியில்லைன்னா நிறைய அலைச்சல்கள், சிறு பயணங்கள், சிறு தடங்கள், சிறு தாமதம், கடன், பகை, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலயும் ஒரு தடங்களை கொடுத்து விட்டார். அக்யூரேட்டா சொல்லணும்னா அம்மாவுக்கோ வண்டிலேயோ வாகனத்திலேயோ வீண் செலவு வந்திருக்கும். திடீர் கண்டம், திடீர் பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. இல்லைன்னா பெருங்கொண்ட பணத்திலேயோ வருமானத்திலேயோ ஒரு தடங்களை கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. எப்படி பெருங்கொண்ட வருமானத்திலேயோ தடங்களே கண்டிப்பா ஒரு விஷயத்த சந்திக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் உத்தியோகத்துல ஒரு தடங்களை, உங்க மாமனார் மாமியார் தொழில் உத்தியோகத்துல தடங்கள், பிரச்சனை, வம்பு வழக்கு ஏதாச்சும் விஷயத்த பார்த்திருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகள் ஒரு மந்தமா இருந்திருக்கும். நல்ல வேலை எல்லாமே எத்தனை பேர் வீட்டுல இருக்காங்க? வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகத்துல ப்ரொமோஷன் இல்லாம தாமதம் ஆகிட்டு இருக்கு? அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு மறு எக்ஸாம் பாஸ் பண்ண ரெடியா இருக்கீங்க? எத்தனை கம்பெனிக்கு வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு நீங்க நிறைய ரிசீம் கொடுத்து வச்சிருக்கீங்க வேலைக்காண்டி? அவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன், இனிமே தடங்கள் நீங்க போதும்னு சொல்லுங்க. ஒரே விஷயம் தான், எதையும் வச்சு நான் சொல்லலை, நான் உங்களை ஆதாரத்தோட சொல்றேன். சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்க்கணும். உங்க ராசி அதிபதி உங்களை பலப்படுத்துறாரு. 16ஆம் தேதி வரை எப்படி ஆடி மாசம் 16ஆம் தேதி வரை அவர் சுயசாரம் வாங்கி சூப்பரா உட்காந்துருக்காரு. பூரத்துலதான் போறார். எப்படி நீங்க இருக்கிறீங்க, உங்க கையெடுத்து நீங்க கண்ணுல குத்துவீங்களா? அதுவும் யாரோட சேர்ந்திருக்காரு? கேதோட சேர்ந்திருக்காரு. அவர் எத்தனை இடத்துல? திக்பலத்துல இருக்காரு. இதை மறந்துடக்கூடாது. ஏன்னா திக்பலங்கிறது 100க்கு 200% கொடுக்கும். சுக்கிரன் உங்களுக்கு எத்தனை? 1க்கும் 6 கூடியவர். அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காது? எங்க கிடைக்கும்? வெளிநாடு வெளியூர்ல கிடைக்குமா கிடைக்காதா? எத்தனை பேர் வெளிநாடு வெளியூர் கண்டி கம்பெனில மாத்தலாம்னு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? இது மாதிரி அலைஞ்சிருக்கீங்க தெரியுமா? நிறைய பேர் 2 மாசமா வேலை இல்லாம இருக்கீங்க பார்த்தீங்களா? இவங்க எல்லாமே மறுபடியும் ரிசீமை கொடுங்க. எப்படியும் இந்த ஆடி மாசம் கொடுங்க. எல்லாம் ஆடி மாசம் கொடுத்து பாருங்க. ஆடி 16க்குள்ள சொல்றேன். நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். வருமானத்துல குறையே இருக்காது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். வீடு கொடுத்த அதிபதியான சூரிய பகவான் சிவராஜ யோகத்துல உச்சமான குருவோட சேர்ந்திருப்பதால் வருமானத்தை குறை இல்லாம அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஏன்னா புதன் நிற்கக்கூடிய நட்சத்திரம், அவரும் புனர்பூச நட்சத்திரத்துல போறாரு. அது குருவுடைய நட்சத்திரத்துல போறாரு. அப்ப எல்லாமே காசு, பணம், வருமானம் எந்த ஒரு குறை இல்லாம நீங்க இருப்பீங்க. கடனை கொஞ்சமாச்சும் அடைப்பீங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. நான் சொல்றது ஆடி 16க்குள்ள. ஆடி 16க்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்கும்னு சொல்லிருங்க எல்லாத்துக்குமே. ஏங்க அரசாங்க வேலை கிடைக்கும்? ஒரே விஷயத்த நான் எதையும் போட்டு நான் குழப்பவே கிடையாது. அரசாங்கம்னா சூரிய பகவான் தான். உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம், எப்படி உத்திர நட்சத்திரத்துல போகக்கூடிய நாள், எப்படி உத்திரத்துல போறக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா கரெக்டா பாத்தீங்கன்னா ஆடி மாசம் 16. எப்படி உத்திரத்துல போவார். 16ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதிக்குள்ள, ஆடி மாசம் 14ல இருந்து 26க்குள்ள உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்குங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லிருங்க. ஏன்னா அரசாங்க கிரகமான சூரிய பகவான் உச்சமான குருவோட சேர்ந்து சிவராஜ யோகத்துல இருக்கனால அரசாங்க வேலை நிறைய பேர் குடும்பத்துல வரப்போகுது. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல வெற்றியில சூரியன் குரு சேர்ந்துருக்கு. ஏன்னா 3ஆம் இடத்தை எங்க பாக்குது? 9ஆம் இடத்தை பாக்குதா? அப்ப வெளிநாட்டுல வெளியில வேலை பார்த்தாலும் சரி, இங்க வேலை பார்த்தாலும் சரி, நிறைய பேர் ஒரு தலைமை லீடரா போறீன்னு காட்டுது இந்த ஆடி மாசத்துல. எப்படி லீடரான ஒரு பிசினஸ் நீங்க போவீங்க.
இந்த விசா பிரச்சனை, சொந்த குடி எல்லாமே சரியாகும். கடன் அடைப்பீங்க. லோன் எந்த பேங்க்ல போய் லோன் கடன் சேங்ஷன் ஆகும். அதே மாதிரி இடம் பூமி சொத்துல வில்லங்க இருந்தால் நடத்தி பாருங்க, கேஸ் உங்க பக்கம் சக்சஸ். வழக்குக்குள்ள அதிபதியான சுக்கிர பகவான் சுயசாரம் அடுத்த சூரிய சாரத்துல போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சுக்கிர நீசமாக நீங்க பயப்படாதீங்க. நீசமான வேலை அது செய்யாது, அது உச்சமான வேலை செய்யும். ஏன்னா உத்திரத்துல போறதுனால மெயினா சூரியன் வந்து நேரா இங்க குருவோட சேர்ந்து உச்சமா இருக்கனால நிறைய பேருக்கு நிறைய நல்ல அனுகூலத்தை படிப்புகளையும் டாப்பா கொண்டு வைக்கும். அரசை ஜெயிக்க வைக்கும். நிறைய ஒரு நல்ல விஷயம் எதிரியே இல்லாம பண்ணிரும். திருமண வாழ்க்கையில கணவனுக்குள்ள ஒற்றுமையை உண்டு பண்ணும். நிறைய பேருக்கு திருமணம் பேசி வச்சு ஆவணியில நிறைய பேர் திருமணம் கல்யாணம் பண்ணுவாங்க. இதை சொல்லிருங்க நிறைய பேருக்கு. ஏன்னா குருவுடைய பார்வை 7ஆம் இடத்தை பார்க்க காதல் திருமணம் 2வது திருமணம் எல்லாமே ஓகே ஆகி கரெக்டா பர்ஃபெக்டா வரும். எப்ப 16ஆம் தேதிக்கு அப்புறம், ஆடி 16க்கு அப்புறம் சொல்றேன். இதெல்லாம் நல்லா இருக்கும். ஒரு வழக்கா இருக்கட்டும், எந்த கேஸா இருக்கட்டும், எல்லாமே ஜெயிப்பீங்க. புதுசா தொழில் பண்ற கூட ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழில் பண்ணுங்க, செம்ம யோகம் இருக்கு உங்களுக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி சாரத்துல அவிட்டத்துல போறதுனால இந்த பொதுவா பாருங்க ராகு 10ஆம் இடத்துல இருக்கனால கண்டிப்பா 10ல ஒரு பாவியான கிரகம் தான் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றம் வரும். ஆனா ஜாதகத்துல அந்த தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பா சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வேலை, இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்த வேலை, லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு எடுக்குமோ எடுத்துருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா லாட்ரி யோகம் 100% யாருக்கு இருக்கு? இந்த ரிஷபராசிக்காரர். என்ன காரணம் தெரியுமா? எப்பமா நீங்க லாட்ரி எடுக்கணும் அதையும் சொல்லிடுறேன். கரெக்டா இந்த டேட்டுக்கு அப்புறம் எப்படி ஆடி மாசம் 16ஆம் தேதி தான் லாட்ரி எடுக்கணும். எப்படி 5ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் போவாரு, நேரா 11ஆம் இடத்துல லாபத்தை பார்ப்பாரு. யார் உட்காந்து? சனி பகவான் உட்காந்துருக்காரு. சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு 2ஆம் வருமானத்தை காசா காட்டக்கூடிய புதனுடைய சாரத்துல இருந்து நேரா இந்த சுக்கிரனும் சனியும் உங்களுக்கு பாக்குறதெல்லாம் கண்டிப்பா பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே உங்களுக்கு ஆதாரத்தோட சொல்றேன். உங்க ஜாதகத்துல எந்த கிரகமும் யோகமானவங்க அந்த யோகமான என்ன யோகமான கிழமையில எடுக்கணும். சம்பந்தம் எல்லாமே எடுத்து இங்க லாட்ரி யோகம் அடிக்கணும் ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகம் வெற்றி நிச்சயமா இருக்கும். நிறைய நல்ல விஷயம் இருக்குங்க. என்னை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றமா தாங்க வரும். ஏன்னா உங்க ராசி அதிபதி கேந்திர யோகத்திலையும் திக்பலத்தையும் அடுத்து பஞ்சமஸ்தானத்திலையும் திரிகோணஸ்தானத்திலையும் சூப்பரா உட்காந்துருக்காரு. நீங்க கவலைப்படாம இறங்கி அடிங்க, உங்க பக்கம் வெற்றியா வந்துகிட்டே இருக்கு. நான் எந்த ஒரு கெட்டதும் நான் சொல்ல மாட்டேன். ரிஷபத்து கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது. நிறைய ஒரு தடங்களை தாண்டி நீங்க ஜெயிப்பீங்க. ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே கோவில் வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும். இறை வழிபாடு பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. நிறைய பேருக்கு இந்த கம்ப்யூட்டர் எழுத்து கணிதம் சம்மந்தப்பட்ட சூப்பரா இருக்கும். மருத்துவர்கள் நல்ல ஒரு மாற்றம். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் துறை, டிரைவர் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன். ஏன்னா ரிஷபத்துல நிறைய பேர் இருப்பீங்க. இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். திருமணத்துல பாருங்க குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் எல்லாமே பேசி வச்சு முடிக்கக்கூடிய அமைப்பு வரும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா அதனுடைய முதல் நட்சத்திரம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் சொல்றேன். நிறைய பேர் ஜாதகம் திருக்கணித முறையை எழுதுவியான்னு கேட்குறீங்க. எல்லாருமே திருக்கணித முறையை நம்ம கைப்பட நான் ஜாதகம் எழுதி கொடுக்குறேன். எல்லாருமே கைப்பட எழுதி கேட்குறீங்க. இப்பதான் அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம பண்ணிருக்கோம்? குரு இப்போ உச்சத்துல உட்காந்துருக்காரு. இப்ப நம்முடைய ஜாதகத்தை மாத்தி எழுதும்போது நம்ம தலையெழுத்தே மாறும். சில பேர் ஜாதகம் எழுதாம வச்சிருப்பீங்க. சில பேர் ஒரு சில ஜாதகத்துல தப்பா இருக்கும், லக்கணம் தப்பா இருக்கும், இல்ல பிறந்த யாருக்கும் தப்பா இருந்தா இதை மாத்தி இப்ப எழுதிக்குங்க. அதுவும் கைப்பட எழுதி வாங்கிக்கோங்க. உங்க ஊர் சொந்த ஊரு பிரகாரம் சூரிய உதயத்தை வச்சுதான் நம்ம ஜாதகம் எழுதி வச்சுக்கணும். அதான் நல்லது. ஏன்னா சில ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா டைமே எல்லாமே மாறி இருக்கும், இல்லை லக்கணமே மாறி இருக்கும், நட்சத்திரமே மாறி இருக்கும், பார்த்துருப்பீங்க. சில நான் என்ன ராசி எனக்கே தெரியலம்பாங்க. அதனால உங்க எல்லாருமே உங்க பிறப்பு ஜாதகம் எழுதி வச்சுங்க. நல்ல ஒரு மாற்றம். இப்ப இந்த குரு உச்சத்துல நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா இருக்கும். இப்ப நட்சத்திர பலங்களை போமா. முதல் நட்சத்திரம் என்ன வருது? எடுத்தவன முதல் நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். இது நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து இந்த நட்சத்திரம் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இதுக்கு முன்னாடி. ஏன்னா 2ஆம் இடத்துல இருந்தாரு சூரியன் புதனும். கடன், பகை, வருமானம், பொருளாதாரம், வழக்கு, பிரச்சனை, நண்பர்கள், கூட்டாளி, நிறைய தடங்களை பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி. இதை நான் ஏன் சொல்றேன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து கார்த்திகை இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். ஏன்னா சிவராஜ யோகத்துல உட்காந்துருக்கீங்க. வெளிநாடு, வெளியூர், வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், பூமி, சொத்து வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்பு, கல்வி, நிறைய ஒரு பயணம், காசு, வருமானம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. எந்த ஒரு கெட்டது நான் சொல்ல மாட்டேன். எப்படி ரிஷபராசிக்கு அந்த ஒரு கெட்டது என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு செம்ம யோகத்துல நீங்க இருக்கீங்க. பணம், பொருள், வருமானம், இன்கம் எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. துணிஞ்சு அடிங்க, எல்லாமே வெற்றியா இருக்கும். அரசியல், அரசாங்கம், நிறைய ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாமே பண்ணுவீங்க. திருமண பேச்சுன்னு பேசி வைப்பாங்க கண்டிப்பா நிறைய பேர். தைரியமா இருங்க, எல்லாமே உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். 4 பேர் மதிக்கிறாப்புல அந்தஸ்துக்கு வருவதும் உங்களுக்கு பக்கம் எல்லாமே தேடி வரும் பாரு. அடுத்து ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். அன்பை மட்டும் உங்க சாதிச்சு உங்கள்ட்ட ஏமாத்திட்டு போயிடலாம். பாசத்தை கொடுத்தா எல்லாமே அள்ளி கொடுத்துருவீங்க. அது உங்களுடைய கேரக்டர்.
இப்போ படிப்பு, கல்வி, கலைஃபீல்டு, எழுத்துக்கணி சார்ந்த விஷயம், ஆசிரியர் வேலை, மெக்கானிக்கல் வேலை, நிறைய கலைஃபீல்டு, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய சூப்பரா இருக்கு. யார் ரோஹிணியில பிறந்தவங்க சொல்றேன். டைமிங் பக்கவா இருக்கு. படிப்பா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், உத்தியமா இருக்கட்டும், வெளிநாடா இருக்கட்டும், வெளியூர் நிறைய ஒரு நல்ல விஷயம் வந்துகிட்டே இருக்கும் ரோஹிணியில பிறந்தவங்க சொல்றேன். இப்போ ஒரு சுப செலவு, சுப மாற்றங்கள், நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது பாருங்க ரோஹிணியில பிறந்தவங்க சொல்றேன். எதுக்குமே கவலைப்படாதீங்க. ஆடி மாசம் எல்லாமே உங்க பக்கம் வெற்றியா வரும். நீங்க நினைச்ச ஒரு ஆசையை கண்டிப்பா பூர்த்தி பண்ணிக்கலாம். அடுத்து மிருகசீரிடத்துல பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை, திறமை எல்லாமே சூப்பரா இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப வம்பு வழக்கு பிரச்சனை, தடங்கள், உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை, கால் வலி, உடல் பெயின், நண்பர்கள், கூட்டாளி, பழக்கத்துல பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சாங்க. ஆனா அந்த மிருகசீரிடம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சொல்லவே வார்த்தை இல்லை. 45 நாள் புளிஞ்சு சாரா கீழே போட்டுருச்சு. இப்ப பாருங்க, வருமானம் நல்லா இருக்கும், வேலை நல்லா இருக்கும், வெளிநாடு நல்லா இருக்கும், வெளியூர் நல்லா இருக்கும், கடன் இருக்காது, பகை இருக்காது, எதிரி இருக்காது, வம்பு இருக்காது, வழக்கு இருக்காது, பிரச்சனை இருக்காது, பொருளாதார வருமானம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நீங்க எடுத்த காரியம் எதை எடுத்தாலும் வெற்றியா மாறும் பாருங்க. யாரு நான் சொல்றது மிருகசீரிடத்தை பார்த்தா சொல்றேன். டைமிங் பக்கவா இருக்கும். ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அடுத்து பார்த்தோன்னா அந்த கட்டிட சார்ந்த துறை, அடுத்து யூனிஃபார்ம் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், ஹார்ட் ஒர்க், ஆயுதம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும்.